அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காலை கடை எங்க நினைக்கிறோம்? திருநெல்வேலியா வந்து நாங்கள் வளமையா நாங்க சொல்லிக்கிறோம் திருநெல்வேலி. என்ன திருநெல்வேலி சொல்றது நிறைய பேர் யோசிங்க. ஏற்கனவே காணொலி போட்டுதான்னு யோசிப்பீங்க. ஏற்கனவே கொக்கியல் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க, இப்ப கிட்டடியில போட்டிருந்தாங்க. அப்ப வந்து அண்டு இரவு வந்து ஒரு ஐயா கால் பண்ணார். வந்து ஜெர்மனில இருந்து காய்ச்சிருந்தவர். கொக்கியல் வீடியோ எல்லாம் பார்த்தா நல்ல தம்பி. நானும் பக்கத்துல திருநெல்வேலி கேம்பஸ் கிட்ட தான் கோயில் ஒன்று சொன்னேன். அதுக்கிட்ட தான் வீடு இருக்குது. அதே முருகா காட்டுவோம். நாங்கள் கனகாலம் வந்து இலங்கைக்கு வந்து கனகாலம் அதையும் பார்க்கணும், எங்க இடத்தையும் வந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி சேர்ந்தவர். அதையும் காட்டுங்க, மறக்காதீங்க, கட்டாயம் போடுங்கன்னு சொல்லியிருந்தவர். அதனால வந்து அப்படி யோசிக்கிறேன். இந்தியான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இந்தியாவில வந்து திருநெல்வேலி இருக்குது. யாழ்ப்பாணத்துல திருநெல்வேலி எல்லாருக்கும் வந்து டப்பண்டு விளங்கணும்னா திருநெல்வேலின்னு சொன்னா விளங்கு. அதுதான் நாங்க இன்னைக்கு பார்த்துக்கொள்ள போறோம். அந்த ஐயா கேட்டுக்கொண்டு வந்ததுனாங்க நாங்கள் மெயினா வந்து இந்த கேம்பஸை சுற்றி இருக்கிற ஒழுங்குகள் அதுல வந்து இன்னைக்கு முக்கியமா வந்து காட்டிக்கொள்ள போறோம். நீங்களும் உங்களோட வீடுகளும் இருந்தால் பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லிக் கொள்ளுங்க. அதோட உங்களுக்கு இந்த ஊர்கள் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்தா வந்து நிறைய பேர் வந்து புலம்பெயர் நாடு இருக்கிறார்கள், ஒரு ஆசையா இருக்கும் இந்த ஊர்களை வந்து பார்க்கணும். நிறைய பேர் இங்க வராம இருப்பீங்க. அப்படியே ஆசைகள் இருந்தா நீங்க சொல்லிக் கொண்டீங்கன்னா அதே நான் வருங்காலங்களில் காணொலிகள் எடுத்து போட்டுக்கலாம். உடனே போட்டுக்கொள்ளுமே தெரியாது, ஆனால் வந்து போக வந்து காணொலிகள் எடுத்து போட்டுக்கொள்ளலாம். நீங்களும் வந்து என்ன மாதிரி சொல்லிக்கோங்க. யாரும் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்க இப்ப காணொலிக்கு போவோம். ஓகே, இப்போ நாங்கள் எங்கேருந்து வீடியோ ஆரம்பிச்சுக்கோம்டா திருநெல்வேலி அம்மாச்சி அதுக்கு காட்டி கொண்டதுனால அப்படியே நோமலாக அப்படியே எங்களுக்கு போய் கொண்டதுனால வந்து விவசாய திணைக்களம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். இதில் பார்த்தோம்னா இந்த கரும்பு சாறு இப்போ இந்த புதுசாக கொண்டு வந்த ஏன்னா கனாலத்து பிறகு இங்கே வந்தது. இந்த இந்தியாவில் இந்த கரும்பு பானம்ன்றது ஒரு ஃபேமஸாக இருந்தது. இப்போ இங்கே யாழ்ப்பாணத்துல நிறைய கடைகளில் வந்து கரும்பு சாறு இருக்கிறத அப்படியே இதுகளையும் காட்டி கொண்டு நாங்கள் அப்படியே போக போகிறோம். நல்ல ஒரு டிராஃபிக்கான இடமா இருக்குன்னு நாங்கள் பலாலி வீதி தானே வெள்ளாளி ரோட்ல போய் கொண்டிருக்கிறோம். இப்போ ஏர்போர்ட்டால இறங்கி அப்படியே நேர என்ன இண்டிகோல வந்து இறங்கி நாங்கள் எங்களுக்கு காடி கொண்டு போறோம் பாருங்க. இதே மெதுவா வந்து வேறு இடங்கள் குறிப்பா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஒழுங்கைகளை வந்து பொதுவாக உங்களுக்கு காட்டி கொள்றேன். பல கம்மனில் விதைகள் விற்பனை இருக்குது. அது வந்து போயிட்டு வேற ஒவ்வொரு வந்து காட்டி கொள்றேன். அது விவசாயத்தை நீக்கலாம். அது வந்து பெரிய ஒரு இடத்துக்கு இருக்கு. கால்நடை உற்பத்தி சுகாதார நிலையங்களும் வடமாகாணம் மீன்பிடி அலகன் இருக்குது. கால்நடை வைத்திய அலுவலகம் நல்லூர் இருக்குது. நிறைய இதழ் வந்து கொண்டிருக்குது. அது எங்களுக்கு காட்டிக்கொள்றேன் பாருங்க. நீங்க போக பாருங்க. இந்த பெட்ஷீட்டுகள் எல்லாம் வந்து பேமெண்ட்ல விற்கணும் பாருங்க. ரோட் சைட்ல வந்து வச்சு விற்கணும். நிறைய வீடுகள் அதில் வருது. கொஞ்சம் இதுல வந்து திருநெல்வேலி சந்தி வந்துடும். இப்படி வந்து உங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போறேன். நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்தாண்டு சொல்லிக் கொள்ளுங்க. பெரிய ஒரு கடை வந்து வருது. ஷாப்புகள், மெக்கானிக் ஷாப்புகள், நிறைய இதுகள் வந்து விதம் விதமான நிறைய கடைகள், பழைய இரும்பு பொருட்கள் விற்கிற கடைகள், ரோயல் அனிமல் ஹாஸ்பிட்டல் இங்கால வந்து ஒரு பெரிய நிறுவனம் ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம். போக உடனே நாடி கொண்டு போறேன். ஜெரி என்னவா நீர்ப்பாசம் சாந்தி அக்ரோ நீட்ஸ் இருக்குது பாருங்க. ஒரு கடையில அப்படியே காட்டி கொண்டு போறேன்னு இருக்கிறதுல காட்டி கொண்டு மெயினா வந்து அங்கே போய் காட்டுறேங்க. பலாலி வீதி 4ஆம் முழுங்கியம் இது. அது அங்கால வந்தோம்னா சினோபெக் திருநெல்வேலி சினோபெக் பெட்ரோல்ஸ். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா கையோட போய் ஒரு இடப்பக்கம் திருப்பிட்டு போவோமோ. அது வந்து கல்வியங்காட்டு பக்கம் ஒரு திருப்போம். இங்கே திருநெல்வேலி உணவகம் வந்து அங்கால கல்வியங்காட்டா வச்ச கடையான அதில் பாருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், கடைகள் ரெண்டு வருது. சிக்னல் முடிஞ்சிடும் போல இருக்கு. நாங்கள் போகிறதுக்குள்ள முடிஞ்சிடும். ஊபர் ஈட்ஸ் யாழ்ப்பாணம் வந்துட்டேனே. ட்ரெண்டி அண்டு ஒரு உடுப்பு கடை இருக்கு பாருங்க. ஓகே, இப்போதைக்கு வந்து நாங்கள் இன்னும் 74 செகண்ட் போனோம். ஓகே, சிக்னல் விழப்போகுது. இதில் இந்த மக்கள் கடை பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்கு. நாங்கள் இப்போ அப்படியே இடப்பக்கம் திரும்பி போனோம் என்றால் முதல்ல இங்காலி பக்கம் வேறதை அப்படியே காட்டி கொண்டு போறேன். அப்புறம் அங்காளி பக்கம் காட்டுறேன். இதில் வந்து HNB பேங்க் இருக்கு பாருங்க. அதில் கோபி களஞ்சியம், விமலா களஞ்சியம் நிறைய கடைகள் வரும். பிருந்தாவனம் சைவ உணவகம் நிறைய இதுகள் வரும். அதில் ஒரு மருந்தகங்கள் இருக்குது. மற்ற வந்து யாழ்ப்பாணத்தின் சைவ உணவகம் லவின்ஸும் இதில் இருக்குது. பல கடைகள் எல்லாமே வந்து கொண்டிருக்குது பாருங்க. இதுக்குள்ளேயும் போனோம்னா சில ஒழுங்கைகள் வரும். அதில் வந்து திருநெல்வேலி அங்கே அப்படியே கோண்டாவில் அதற்கு போய்கொள்ளும். அதையும் சும்மா உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் பாருங்க. கூட்டுறவு வங்கி இருக்குது. இப்படி நிறைய கடைகள், சாப்பாடு கடைகள் ரெண்டு நிறைய கடைகள் போய் கொண்டு இருக்கு. நான் இப்போ இந்த பக்கம் தான் உங்களுக்கு காட்டி கொண்டு வர்றேன். நீ பாருங்க, இதுக்கு வந்து ஒரு பழைய கட்டிடம் ஒன்று இருக்குது. காட்டி கொண்டு போறோம் பாருங்க. நாங்கள் ஏற்கனவே கோயில் காட்டினாங்க. இதுக்காக யூனிவர்சிட்டிக்கும் போகலாம்.
யூனிவர்சிட்டியோட கட்டடம் இருக்கு. என்னது இல்ல அங்க யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி என்ன சொன்னேன். இது வந்து யூனிவர்சிட்டி அந்த கலாசாலை வீதின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து அந்த முகாமைத்துவம் கேட்க நிறைய ஒரு இது போகும். இப்போ நான் அதே பேருந்துக்கா போய் காட்டிக்கொள்ள நினைக்கிறேன். போன காலையிலையும் காட்டினாங்க. இதில் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தாலே எங்களுக்கு வந்து இது வந்துடும். அது வந்து கோண்டாவிலுக்கு போயிடுவோம். நாங்கள் சாரி கல்வியங்காட்டுக்கு போயிடுவோம். அதனால இலவச சித்த ஆயுர்வேத வைத்தியசாலையாம் பாருங்க காட்டி கொண்டு போகிறேன். நாங்கள் கொஞ்சத்தில் கல்வியங்காட்டுக்கு வந்துடுவோம். அப்படியே போயிட்டு நாங்கள் ஒரு யூடர்ன் போட்டுக்கொண்டு அப்படியே வந்து மீட்டுக்கு நாங்கள் திருப்பி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இந்த மாதிரி மரத்தடியில் போடுவோம் யூடர்ன். ஓ அதுக்கு அங்கால வந்து என்னது நின்று போட்டாலும் நல்லா இருக்க வேண்டாம். இது என்ன நல்ல மர நிலைக்கு வந்து நல்லா இருக்கு. மரங்கள் வாகனத்தை பார்த்து யூட்டன் போடணும். இல்லாடி சரி காடி கொள்றோம் பாருங்க சுத்தி. இதுல ஒரு பாலர் பாடசாலை இருக்கு. என்ன நல்ல கிரௌட் ஆகுது. என்ன ஓகே நாங்கள் இப்போ இங்கால பக்கம் தான் உங்களுக்கு காட்டி கொண்டு வந்தாங்க. மற்ற சைடு உங்களுக்கு காட்டி கொண்டு வரல. இதில் ஒரு சின்ன அழகான குட்டி வீடு ஒன்று இருக்குது. இப்போ உடனே அப்படியே வெற இடங்களை இதில் வந்து உங்களுக்கு நான் காட்டி கொண்டு போகிறேன். நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்து சொல்லிக்கொள்ளுங்கள். குப்பையெல்லாம் கட்டி வச்சுக்கணும். என்ன வழியில் இதில் ஒரு வீடு இருக்குது பாருங்க. நாங்கள் அந்த கொக்குவிலே அப்படி பார்த்து நாங்கள் அந்த வாசலில் குப்பைகள் கட்டி வச்சிருந்தவ இங்கேயும் வந்து அதே இருக்குது. இங்கே அந்த தேர்வுகள் செய்யணும் பாருங்க. தேர் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மேல் மூடி செய்து கொண்டிருக்கிறோம். நல்லூர் ரூபாய் அலுவலகமா இது அந்த இலவச சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை இருக்குது. இதுல போக ஒரு கோயில் வருது. இந்த கோயில் தான் செய்யணும் மாதிரியா. இதோட இந்த கோயில் ஒன்று உடைச்சு வேலை நடக்குது பாருங்க. இப்படி நாங்கள் இதுக்கு கொஞ்சம் திறமுக்கா போயிட்டு வரேன். இந்த ஒழுங்குகள் ஒரு காலம் காட்டினதில்லை. அதில் இந்த ஒழுங்கு இருக்கு அவங்களுக்கு காட்டி கொள்றேன். என்ன வேண்டு ஓட்டில் ஒன்று காணல. இங்க ஊர் கோழிகள் விற்பனைக்கு உண்டா இங்க இருக்கு. இதுல இவ்விடத்தில் குப்பை கொட்ட வேணாம் இருக்கு. அதான் வீடுகள் அழகான வீடுகள் எல்லாம் கடை. என்ன வீதி? அம்மன் வீதி. ஓகே அம்மன் வீதிக்கு தான் நாங்க இப்ப போய் கொண்டு வேற சின்ன குட்டி கோயில் வருது பாருங்க. அப்படின்னு காட்டி கொள்றேன். இரும்பகம் ஒன்று அரசடி அம்மன் வீதி. ஏன்னா இது வந்து திண்ணவேலிக்குலாம் வெறுமன் நிற்கிறேன். திருநெல்வேலி அம்மன் ரோட் வந்து திருநெல்வேலி என்று இதில் போட்டிருக்கு. அதில் தான் அம்மன் கோயில் வெறுமன் நிற்கிறேன். அதை உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். இல்லை உண்மையிலேயே வந்து ஐயாண்ட வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு குறிப்பாக தெரியல. சொல்லியிருந்தவர் குறிப்பாக வேற ஒழுங்கையில காட்டிக்கொள்றேன். சில நேரம் அது எங்கே மிஸ் ஆகிட்டேன்னா மன்னிக்கணும். ஐயனார் கோயில் என்ன சொன்ன திருநெல்வேலிக்கு எங்க இருக்கு எங்கன்னு தெரியல. அந்த ஐயனார் கோயில் கேட்டு பார்க்கணும். இது அம்மன் கோயில் சனசமூக நிலையம் இருக்குது. இது நாங்கள் யூட்டன் போடுவோமோ. இதில் வந்து கிணதுரம் போகாம நாங்கள் மெயின் ரோடு போய் எங்களை கம்பல்சரிக்கு தான் மெயினாக நாங்களை காட்டிக்கொள்ளணும். நிறைய பேர்ட்ட வீடுகள் இதுக்கு வந்து கொள்ளும். அதையும் என்னென்ன இருந்துன்னு சொல்லிக்கிறோங்க. சில பேர்ட்ட நான் இப்படி யூட்டன் போட்டுக்க அங்கால வர்ற வீடுகள் மிஸ் ஆகிருக்கு. வித்தியாசம் அது ஏன்னா போய் நாங்கள் புதுசு வருதா டிவிஎஸ் என்ன ஓகே ஓகே. இப்படி நாங்கள் மெயின் ரோட்டுக்கு போயிட்டு மிச்சம் தொடர்ந்து வருகிறோம். நாங்கள் இப்போ வந்து இப்படி நாங்கள் மெயின் ரோட்டில் போகிறோம். அது வந்து நாங்கள் கலாலி வீதிக்கு போக போகிறோம். இந்த கோயில் உங்களுக்கு காட்டி உடைச்சி செய்து கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. நீங்களும் அப்படியே காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. எங்கால பல்பொருள் அங்காடி அற்புததாஸ் என்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு. அடுத்த வந்து திண்ணவேலியில் ஒரு ஃபேமஸான வெட்டிங் ஹால் சிவகாமி மஹால் பாருங்க காட்டிக்கொள்கிறேன். அதில் வந்து நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிகள் மற்ற அடகு வைக்கிறதுகள் என்எஸ்பி பேங்க் வருது பாருங்க. நிறைய இதில் உடுப்பு கடைகள் எல்லாமே வருது பாருங்க. இப்போ வந்து சிவகாமி மஹால் பார்க்கிங்க. இப்படி வந்து அதில் ஃபோன் வந்தது கழிச்சிட்டு இங்கே போகிறோம் பாருங்க. சைவ பாடசாலை வீதியாம் இருக்குல்ல. இங்கால பார்த்தோம்னா திண்ணவேலி மார்க்கெட் எங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். மேல் மாடி தான் மார்க்கெட் வரும். அதாவது திருநெல்வேலி புது சந்தை கட்டிடம் பாருங்க. அதுக்குள்ள இந்த வெத்தலை கடைகள் அரசர கடைகள் அதெல்லாம் வருது. எங்களை உங்களுக்கு காட்டியிருந்தாங்க. இது ஃபுல்லாக வந்து இந்த சந்தை கட்டுறதுக்கு தான். இங்கால வந்து கண்ணன் ஸ்டோர்ஸ் அப்படின்ட்டு நிறைய இது வருது. இப்போ நாங்கள் இடப்பக்கம் என்னது லைனுக்கு நிற்கிது. 2 பக்கம் 2 லைனில் நிற்கிது பைக். இப்போ நாங்கள் இடப்பக்கம் திரும்ப போகிறோமே. நான் அப்படியே இடப்பக்கம் திரும்பி மெயின் ரோட்டில் அப்படியே காட்டி வந்து போகிறேன்.
திருநெல்வேலி கிட்டத்தட்ட ஒரு குட்டி டவுன் மாதிரி மற்ற நல்ல வெளியான இடம். நாதன் ஃபேஷன் மால் இருக்குது. அப்படியே நிறைய கட்டடங்கள், நிறைய கடைகள் வருது. அப்படியே பொதுவாக உங்களுக்கு காடி கொண்டு போகிற கடைகள் என்ன இதில் வந்து திருப்பி காட்ட டைம் காணாது. டிஎஸ்ஐ இருக்குது, நகை கடைகள் இருக்குது, வேல்முருகன் காஃபே இருக்குது, உடுப்பு கடைகள் வருது பாருங்க. நிறைய சூப்பர் மார்க்கெட்டுகள், நிறைய இதுகள் வந்து இருக்குது பாருங்க. அப்படியே மெதுவாக உங்களுக்கு கடைகள் இங்கே வந்து கப்பி ஹனி ஜூஸ் பாரம் இருக்குது. நிறைய கடைகள் அப்படி வந்து கொண்டே இருக்குது பாருங்க. நிறைய சாப்பாடு கடைகள், ஃபேமஸான சாப்பாடு கடைகள், ரோட் சைட் ஃபுட்டுகள் அது எல்லாமே வந்து வேறுறது உங்களுக்கு அப்படியே பொதுவாக காட்டிக்கொள்கிறோம். நீங்கள வந்து பார்த்தோம்னா டெலிஸ் பாருங்க. இதில் வந்து டெலிஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே காணொலி காணொலி போட்டிருந்தோம் நாங்கள். ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட். அடுத்து வந்து எல்பி ஃபினான்ஸ் இருக்குது. முன்னுக்கே பார்த்தோம்னா பீப்புள்ஸ் பேங்க் பாருங்க, இந்த பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. எல்பி ஃபினான்ஸ். அடுத்து வந்து திண்ணை வெளிநாட்டுக்கார கூட தங்குற ஹோட்டலாக இருக்கும் திண்ணை. அதே இதை கூட வந்து யூனிப்பிள்ளைகள் தான். யூனிப்பிள்ளைகளோட தெரியும். இதுக்கு வேற ஒழுங்கையில இருக்கா போயிட்டு போவோமா? இதில் வந்து பார்த்தோம்னா இதுலேயும் ஒரு கடை இருக்குது. இப்போ முதலாவது ஒழுங்கு இடப்பக்கம் அந்த ஒழுங்கு திருப்பி காட்டேன். ஏன்னா இதில் எங்களுக்கு முக்கியமே ஒழுங்கு தான். இங்கே வந்து ஃபேக்கல்டி ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடீஸ் இருக்குது. இப்போ ரம்புட்டான் சீசன் என்ன, இதுக்கு ஒரு ஒழுங்கு கேட்க போகிறோம். இது என்ன ஒழுங்கு என்றால் கலாலி முன் ஒழுங்கையா. இதில் ஒரு புது பில்டிங் ஒன்று, பெரிய பில்டிங் ஒன்று கட்டுப்பட்டு கொண்டிருக்குது. என்ன தெரிஞ்சது ரெஸ்டாரண்ட் அதுகள் வேறு நினைக்கிறேன். மால் செட்டப் தான் கட்டினோம். இவங்களை பார்த்தோம்னா இந்த ஒழுங்க முன்னுக்கு போக சின்ன ஒழுங்க வேற இருந்தால் உள்ள போக பெருசா போகுதானே. இதுலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் இல்லை, அதோட நின்று போடா முட்டுச்சந்தம் அதோட நின்றுடா. இங்க வந்து நாங்க இந்த வீட்டை காட்டி கொடுறாங்க. இந்த வீடு நல்ல அழகா இருக்குது. சுமையா இருக்கு, நல்ல அழகா இருக்கு. பெயிண்ட் அடிக்கவே தேவையில்லை, வினக்கடை தேவையில்லை, பாலிசிங் மட்டும் பண்ணி விட்டா சரி. அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளத்துக்கு இருக்கான். ஒரு நானும் தான் பெரிய எலும்பியா போகுதுன்னு சொல்லி வாய் முறையில அதை நின்றுட்டு முட்டிச்சாந்து. இது வந்து அந்த தினேஷுக்கு பின் பில்டிங் ஆக்குமே. அப்படியே போய்க்க உங்களுக்கு காட்டி கொள்றேன். முன்னுக்கு ஒரு பில்டிங் கொண்டு வரும்போது பெருசா நிறைய கடைகள் வந்துடும். டவுன் செட்டப்புக்கு வந்துடும். இந்த இடங்கள் எல்லாம் ஃபேமஸான இடங்கள் திருநெல்வேலிக்கு. அப்படி இங்கால பார்த்தோம்னா இலங்கை வங்கி இருக்கு. இலங்கை வங்கி, என்டிபி வங்கி, கொமர்ஷியல் திருநெல்வேலி இருக்குது. 3 வங்கியும் லைன்ல இருக்குது. முன்னுக்கே பார்த்தோம்னா தினேஷ் வெதுப்பம் அப்படியே மேல பெருசா எழும்பி கொண்டே போகுது. மேல வேற கடைகள் எதுவும் பெற நினைக்கிறேன். இது மிது நேச்சுரல் 2 பூக்கடை இருக்குது. காட்டி கொண்டு போறேன். இங்கால போட்டுகளை நான் தூக்கி கொழுவ போயிடும் போல. இங்கால வந்து அல்பா மிக்சர் எபிரோன் எல்லாம் இங்கே இருக்கு இல்லைன்னா திருநெல்வேலி. உங்களுக்கு காட்டி கொண்டு போறேன் பாருங்க. இங்கே கராஜ் ஒர்க் ஷாப்புகள் நிறைய இதுகள் வந்து கொண்டிருக்கோம். நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம். என்ன பார்த்து என்னன்னு சொல்லிக் கொள்ளுங்க. இந்த உலகம் எதிர்ப்போமா? இது என்ன வீதி என்று தெரியல. இது வந்து தெலங்காவில் பிள்ளையார் வீதியா. அதே உங்களுக்கு காட்டி கொள்றேன் போல இருக்கு. ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்றுக்கு போகுது. இதுலேயும் குறிப்பிட்ட தூரம், எல்லா ஆளுங்கையும் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து உங்களுக்கு போய் காட்டி கொள்றோம். மேலே வந்து நாங்கள் முந்தி காட்டின இதையும் பார்க்க இங்கே பிள்ளையார் வீதி முதலாம் ஒழுங்கையா இருக்கு. அது முட்டுச்சந்தோரம் நிற்கிது. சின்ன சின்ன ஒழுங்கைகள் வருது. அதுக்கு போய் காட்டாம இந்த மெயினார் வர்றதுக்கு மட்டும் போய் காட்டி கொள்றோம். இது இல்லை ஐயனார் கோயில் தான். இது வைரவர் கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. இதுல இது வந்து பிள்ளையார் வீதி 2ஆம் ஒழுங்கையா. அந்த வைரவர் கோயிலோடய முடிச்சுது அந்த 2ஆம் ஒழுங்கை. மற்ற இதில் வந்து நாங்கள் முந்தி காணொலியே இந்த ஒழுங்கையெல்லாம் காட்டினதே இல்லை. அதனால இதெல்லாம் காட்டி கொடுங்க. நீங்கள் ஒரு பெரிய வீடு வருது பாருங்க. இந்த ஒரு சோழியா இருக்கு வீடு. பிள்ளையார் வீதி 3ஆம் ஒழுங்கு இதுக்குள்ள போகுது. கொக்குவில இருக்குது. கொக்குவில காட்டியிருந்தாங்க. அதுலேயும் அந்த உப ஒழுங்குகளுக்கு வந்து பெயர்கள் போட்டிருந்தேனே. எங்களுக்கு காட்டி கொண்டு போறேன். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு என்னென்னு சொல்லிக்கோங்க. ரோட்டில் பார்க்க வீடுகள் உயரமேண்ணே. எங்களை பிள்ளையா இது வந்து காளையடி வீதி என்று இருக்க போகுது. நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி கொள்ளுவோம். இந்த உப ஒழுங்குகளுக்கு தான் வீடு இது மிஸ் ஆகுதோ தெரியல. ஆனால் உண்மையிலே வந்து இதுகளுக்கு அந்த சின்ன வயசுல எல்லாம் ஓடி தெரிஞ்ச ஒரு ஞாபகங்கள் இருக்கும். இந்த காணிகளை நான் சங்கரோட வந்திருந்தேன். நீ வந்து நான் வேற இல்லை, உனக்கு வேற யாரோ சங்கர் வந்திருந்தாங்க உனக்கு. ஓகே, இப்படி வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திருப்பிட்டு நாங்களை மெயின் ரோட்ல போயிடலாம். கோயில் வந்துடுச்சு. கோயிலை பார்க்காம போயிடுவோம் யோசிச்சுனா கோயில் வந்துடுறாங்க. நேரம் இருக்கு. அலங்காவில் பிள்ளையார் கோயில் 8ஆம் வீதியாம். நிறைய வீடுகள் வருது பாருங்க.
சின்ன வயசுல இதுக்கு போய் தெரிஞ்ச ஞாபகம் எல்லாமே இருக்கும். இந்த ஊர்க்காரருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க மறக்காம. இங்க இருக்குதான் அந்த பிள்ளையார் கோவில் நினைக்கிறேன் பாருங்க. பிள்ளையார் கோயில் முன்பு கோயில் கட்டுப்படுது. தான் கோயில் வந்து நல்ல அகலமாக கிடக்கு. இளமையில உயரும் போல உயரம் நல்லா போகும் போல இருக்கு. கோயில் கட்டுப்படுது. ஓகே, இந்தியாவில் ஒரு வீடு இருக்குன்னு இப்பதான் கட்டுப்பான நடந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா திருப்புவோமா. இப்படி நாங்கள் திருப்பிட்டு வாய்க்கால் ஒன்று போகுது பின்னால, அப்படியே வயலுக்கு போகுது. வயலோ கால் வாங்கி போகுது. திருப்பி அங்கால போய் உங்களை தொடர்ந்து கொள்றேன். அப்படியே எங்கால பார்த்தோம்னா எங்கால ஹெலை சோலர் இருக்கு பாருங்க. ஹெலை சோலர் எங்கால நிறைய கடைகள் போகுது. காட்டி கொள்ற பாருங்க. அப்படியே நிறைய ஹோட்டல்கள் எல்லாம் வருதுன்னு. லைனுக்கு போகுது. இங்க கார் எல்லாம் நிக்குது. இந்த காரை பார்த்தோன்னா இன்னைக்கு பண்ணை பாலத்துக்கு ஒரு கார் விழுந்ததா ஞாபகம் வருது. எங்களை வந்து அருந்ததி உணவகம் என்ன வெஜ் மாதிரி இருக்கு ரெஸ்டாரண்ட் முன்னுக்கு பார்க்க. எங்களை குவிக் டிசைன் இருக்குது, மெகா ஸ்டோர் இருக்குது. இங்கே பாருங்க அப்படியே போய் காட்டி கொண்டு போறேன். நியூ டீலாம் அப்படியே நாங்கள் என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் தூரம் நேராக போயிட்டு நீ யூனிக்கா போனா சரி ஓகே. அதுக்கு எல்லாம் சுற்றி சுற்றி காட்டுங்களுக்கு ஓகே. இந்த இன்ஜினியர்ஸ் கிச்சன் இன்ஜினியர் படிங்க தான் உருவாக்கியிருக்கிறாங்க. பல கடைகள் எல்லாமே வந்து இருக்காங்க. இங்கால உள்ளூர் உற்பத்தி நோர்த் வேல சூப்பர் மார்க்கெட்ல முன்னுக்கு உள்ளூர் உற்பத்தி எல்லாம் வச்சிருக்கணும். அதோட பக்கத்தில் பார்த்தோம்னா அங்கே நிறைய கடைகள் சூப்பர் மார்க்கெட் கடைகள். இங்கே எபிரான் மிக்சர் இருக்கு பாருங்க. இதில் எபிரான் மிக்சர். இங்கால லங்கா நிரப்பு 2ஆம் பெட்ரோல் செட் என்ன எஸ்வி முருகேசன். ஓ, நான் கடைக்கு அங்கே தான் போகிறேன். நான் சாமான்கள் வாங்க வீட்டு எங்க நேராக போய் போகிறேன். இப்போ நேராக போயிட்டு நாங்கள் காட்டி கொடுக்குறேன். நான் நேராக போய் எங்களோட கம்ப்யூட்டர் கடை இருக்கு. 4 ஐடி கம்ப்யூட்டர் கடை. இப்போ இதுலேயும் வந்து நாங்கள் இடப்பக்கம் திருப்பலாம். வேணா அதுக்கு போயிடுவோமா. தண்ணீர் பந்தல் நல்லூருக்குலாம் தண்ணீர் பந்தல் வச்சிருக்கேன். இங்கால போனா கொஞ்சம் தூரத்தில் நல்லூர் வந்துடும். கல்லுண்ட வீட்டுக்கும் போகலாம். கல்லுண்ட வீட்டுக்கு அடிக்கடி அதை சொல்லிதான் கதைக்கிறோம். நொதான் ஹாஸ்பிட்டல் என்ன இங்கே பார்த்தோம்னா இதில் ஒரு ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் என்ன எங்களை பாருங்க. பிரைட் இன் உள்ள வெட்டிங் ஹாலும் இருக்கான். திருமண மண்டபம் இதுக்குள்ள இருக்கான். இந்த இருக்கிறேன். ஓகே, எங்களை அப்படி காட்டி கொண்டு போறேன். கார்ஸ் இந்த சர்வீஸ் செய்கிற போல திருத்திரம் கார் திருத்திரம் நிற்குதுங்க. நிற்குது எல்லாம் ஆக்சிடென்ட் பட்ட கார்கள் எல்லாம் கொண்டு வச்சுக்கணும். ஏழை நிற்குது என்ன காரு. ஓகே, இப்படி எங்களை காடி வரோம். வந்து இதுல பார்த்தோம்னா 2 கோயில் பக்கத்துல சிவன் கோயிலும் அம்மன் கோயிலும் நினைக்கிறேன். 2 கோயில் பக்கத்துல இருக்கு. அதுக்கு அங்கே தாண்டி போனோம்னா எங்களை நல்லூர் கோயில் பண்ணாங்க. அது வந்து கிராம சேவையாளர் வீட்டுக்கு ஏறி தெரியுமே மதுராட்சியில் கிராம சேவையாளர் நிறைய பேருக்கு விளங்காத நக்கடிக்கிறாங்க யோசிக்கிறேன். அது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேர்களை உங்களுக்கு சொல்லாம சும்மா மறைமுகமா சொல்றேன். எங்களை பாருங்க 2 கோயில்கள் இருக்கு பாருங்க. இது வரைக்கும் நாங்களுக்கு இது காட்டேங்க நல்லூர் சுற்றி காட்டேங்க உங்களுக்கு காட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு யூட்டர்ன் அடிப்போமா இதுக்காக நாங்கள் நல்லூரில் போய்க்கலாம். நேராக போனாலும் நல்லூருக்கு போகலாம். அதெல்லாம் இப்போ பிஸி ஏரியாவாக இருக்கு. போய் மஞ்சம் வேற நல்லூர் மஞ்சம் வேற சரியான சிறந்த மாட்டம் இதுக்காக தான் வந்து போயிடும் கூட. சரி ஓகே, இப்போ வந்து நாங்கள் திருப்பி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இதில் வந்து உண்மையிலேயே வேற எல்லா ஆளுங்கையும் காட்டுறோம். வேண்டாம் ஒன்றுமே மிஸ் பண்ணல. ஆசிரியர் லெபார்டரி இருக்குது. உங்களுக்கு காட்டி கொடுக்குறாங்க. தண்ணீர் பந்தல் இருக்குது. இங்கே ஒரு கோயில் உண்டு பாருங்க. இங்கே நோதன் நர்சிங் இருக்கு. நோதன் ஹாஸ்பிட்டல் அப்படி எங்களை வருது பாருங்க. நோதன் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல். அது முன்னுக்கெல்லாம் நிறைய அந்த இதெல்லாம் இருக்குல்ல ஃபார்மசிலாம் இருக்குதானே. வட மத்திய ஆஸ்பத்திரி தமிழ் டிரான்ஸ்லேட்டனு. இப்படி எதுக்கால போனாலும் நேராக போனாலும் நாங்கள் நல்லூர் போகலாம். நாங்கள் அழகரி போகலாம். நாங்கள் அதை வந்து காட்டிக்கொள்வோமா. இந்த பில்டிங் வித்தியாசம் வேணே. அந்த அந்த இருக்கிற இடத்துக்கு அப்படியே காட்டியிருக்கிறாங்க. சிவலிங்கம் இருக்குது. மணல் தரை வீதி. போய் நாங்க நேரம் கொஞ்சம் தூரம் போவோம். ரோட் டாப் என்ன இதுக்கு நாங்க போய் அந்த இதுக்கு ஏறிக்கொள்ளலாம்டா. நாங்க திரும்பி நம்ம யூடியன் அடிச்சோம். அதுல எங்க வசந்தம் பாமசி இங்கேயும் வாசல் இருக்கு. எனக்கு இதுதான் தெரியும். கட்டுறோம் வித்தியாசம். நல்ல ஒரு வித்தியாசமான கட்டுறோம். இருக்கிற இடத்துக்கு கணக்கா பிளான் பண்ணி கட்டியிருக்கணும். இது வந்து எங்க போய் ஏறுமண்டா எனக்கு தெரிஞ்சு எங்க நொதோன் ஜூனி கிட்ட ஏறும். அப்படித்தானே நொதோன் ஜூனி அந்த பாதைக்கு ஏறுமண்டா இருக்கிறேன். பலாரி ரோட் அப்படியே எப்படியே போய் அதை திருப்பி வருவோமோ. நாங்க அப்படியே அதுக்காக திருப்பி வருவோம். வேண்டாம் நாங்கள் இதுல வந்து சும்மா மேலோட்டமாக காட்டுறோம். இது வந்து எங்க வந்துடும் என்றால் எங்களுக்கு யாழ்ப்பாண ஏரியாவுக்கு வந்துடும் போது என்ன
திருநெல்வேலின்றதை தாண்டி யாழ்ப்பாணத்துக்கு வந்துருமென்னு நினைக்கிறேன். நான் இதை சும்மா நோமலாக உங்களுக்கு காட்டி கொள்றேன். ஏன்டா இப்போ நாங்கள் திருப்பி யூட்டன் போட்டு திருப்பி காட்டாம இல்லைங்க குட்டி கோயில்கள் வருது தானே. இந்த கோயில் என்ன கோயில்? கோயில் பேர் இது ஒரு வைரவர் கோயில். வைரவர் கோயிலுங்கால ஞான யோதி சனசங்க நிலையம் கந்தர் மடம் யாழ்ப்பாணம். கந்தர் மட சந்தையான அதுல முதல் சொல்லி இருக்கிற சந்தை வந்து கந்தர் மட சந்தை யாழ்ப்பாணம் தான் வரும். நாங்கள் இப்படியே போய் வெள்ளப்பக்கம் திருப்பினா போயிடலாம் நினைக்கிறேன். இது வந்து இடையே ஒரு பாதையாக ஏற்றும் போல இருக்கு. வெள்ளப்பக்கம் திருப்பினா படிவா தெரியல. கேள்விப்பட்டேன். இதுலயும் ஒரு கோயில் வருது பாருங்க. நல்ல ஒரு நாளைக்கு அந்த இதுக்கு வந்துட்டோம். வந்து கண்ணீர் மத்தெல்லாம் குடிக்கணும் பாருங்க. இதுக்கு வந்துட்டோம். இப்படியே நாங்கள் போய் நல்ல முருகண்ட பாடோட குத்து பாடோட போகுது. ரீமிக்ஸ்ல போகுது. இப்போ நாங்கள் போய் முதன் ஜுனியால திருப்பி நாங்கள் போகிறோம். ஜுனி பக்கம் போகிறோம். யாழ்ப்பாண ஜுனி பக்கம் போகிறோம். வடக்கு ஜுனியால யாழ்ப்பாண ஜுனிக்கு போகிறோம். வேணா ஓகே. எப்படி இதில் வந்து சிலிட் முதன் ஜுனி என்ன நோ பார்க்கிங்க. இங்கேயும் தண்ணீர் பந்தல்கள் போட்டிருக்கணும். இனி இந்த நல்லூருக்கு வந்து இனி 10ஆம் திருவிழா முடியத்தானே தான் இந்த தண்ணீர் பந்தல்கள் பார்த்தாங்க. இன்னைக்கு கூடுறது கூட பின்னாடி விமன் வேறது போலடா உலங்களை தானே நம்பலாம். வந்து கந்தர் மடம் யாழ்ப்பாணம். இன்னும் கொஞ்சம் தூரம் போக நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்துடுவோம். ரம்புட்டாங்க விற்கணும் பாருங்க. நிறைய பேர் ரெண்டு வாங்கினோம். இங்கே நல்லூரான் தண்ணீர் பந்தல். அதுலேயும் தண்ணீர் பந்தல் கொடுத்தது, இதுலேயும் கொடுத்தது பாருங்க. நிறைய இடங்கள தண்ணீர் பந்தல் வந்துடும். மங்குஸ்தான் ரம்புட்டான் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக போய் கொண்டு போயிருக்கேன். இப்போ பாருங்க இதில் ஃபுல்லாக வந்து மங்குஸ்தான் விற்கணும் பாருங்க. மங்குஸ்தான் அந்த பேரிச்ச பழம் மாதிரி அந்த பழம் உண்டு அதுவும் விற்கணும். இங்கே பீட்சா ஹட். பீட்சா ஹட்டா பீட்சாவா? த பீட்சா. ஓகே. பீட்சா கடை ஒன்று கிடக்கு. த பீட்சா. ஊபர் ஈட்ஸ்ல வாங்கலாம். முதல் வந்து எக்ஸிட் இருந்தது. இப்போ ஊபர் ஈட்ஸ் வந்து வந்துட்டு எல்லா இடத்துலையும். அதில் இப்போ நிறைய நன்மைகள் தீமைகள் இருக்கும். அதில் நாங்கள் சொல்லல. எங்களை மேக்கப் ஸ்டூடியோ ஒன்று இருக்கு பாருங்க. பொம்பளை பிள்ளைக்குரிய வேலை வர நாங்கள் சின்ன வேலைக்குள்ளே வந்துடுவோம். நாங்கள் பாருங்க நாங்கள் பலாலி வீதியில தான் போய் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் திரும்பினாங்களே முந்தைய வீடியோ. இதில் ரம்புட்டான பாருங்களேன் புண்ணிஞ்சு கிடக்கு. ஓகே. இதில் எங்கள் வசந்தம் பாமஸ் இதில் வந்துட்டுது. இதில் காட்டிக்கொள்கிறேன். இதில் வந்து காலித் நீங்கள் தெரியும். இஃப்ரான் இல்லாமல் வந்து காலித் வந்து பிரியாணிகளுக்கு இதாக இருக்கும். மற்ற வசந்தம் அங்காளி பக்கத்தில் காட்டியிருந்தாங்க. இதில் அந்த சிவலிங்கம் இருக்குது. ஓகே. இப்படி வந்து நான் இதில் இப்போ வீடியோவை கட் பண்ணி நாங்கள் யூனிக்காக திரும்பிக அப்படியே நான் உங்களுக்கு தொடர்ந்து கொள்கிறேன். ஓகே. இப்போ நாங்கள் நளினைத்தி முன்னால் அப்படியே திரும்பினோம்டா யாழ்ப்பாண யூனிக்கு நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு போய்கொள்ளலாம். நாங்கள் அங்கால பார்க்காம நீங்களை திரும்பி பார்த்தோம்னா சரி. ஏன்னா இங்கே நிறைய உணவகங்கள், மேக்கப் கடைகள், ஃபோட்டோ ஸ்டூடியோ கடைகள். இந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ கடைகள் எல்லாம் இப்போ ஃபேமஸாக தெரியும்னா இந்த கன்வகேஷன் நடக்கிறதுல ஃபேமஸாக இருக்கும். ட்ரெண்டுகள் எல்லாமே அந்த இதில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. நிறைய கடைகள் மட்டும் இதுகளுக்கு வந்து கூட இந்த ரூம்ஸ்கள் வாடகைக்கு வர இடங்கள் தான் கூடவா இருக்கும். போயிட்டு வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். இதுக்கு ஒரு ஒழுங்காக போனால் அது முட்டுச்சந்தா இருக்குது. அடுத்த ஒழுங்கா வரதை திருப்பி போமே அந்த ஒழுங்கை எடுத்துருப்பாங்க. இந்த ஒழுங்கையில் கொஞ்சம் குறிப்பாக வந்து கூடுதலாக உங்களுக்கு காட்டி கொள்றேன். ஒழுங்கு என்ற பேரை காணையில எங்கேயும் போய் ஏறுற மாதிரி இல்லை. ஏறினாச்சு விட்டு நாட்டி கொண்டு வராண்டியான அதில் முதல் ஒழுங்கு வந்து அப்படியே முடிஞ்சுது. அதில் கொஞ்சம் இதில் இது வந்து இல்லை. அது வந்து உள்ள எங்கேயா போகுது திருப்போம். இதை சும்மா அந்த வீட்டோட முடியுது. இந்த ஒழுங்கைகள் அந்த அவ்வளோத்துக்கு பெருசா போற மாதிரி பெரிய ஒழுங்குகள் இல்லை. நம்மள காட்டிக்கொள்றேன். கூட இதுக்கு அந்த படிக்கிற மாணவர்கள் இதுக்கு வீடு எடுத்திருக்கிறோம். என்ன வாடகைக்கு மாணவர்கள் வந்து வீடு எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு பார்த்து கொண்டு போவோம் பாருங்க. அடுத்தது உங்களை ஒழுங்கை வரும். அதே உங்களுக்கு காட்டிக்கொள்றேன். தாராளமா சகல ஒழுங்கைகளையும் வந்து காட்டிக்கொள்றேன். எல்லாமே அந்த ஐயாவுக்காக மட்டும். ஐயா கேட்டுக்கொண்டதால மற்றவர்களும் பார்த்துக்கொள்ளுங்க. அவைக்கு மற்றவைக்கான இல்லை, அவைக்கும் பார்த்துக்கொள்ளலாம். நீங்களும் எங்களை பார்த்தோம்டா பல்கலைக்கழகம் இலங்கை யாழ்ப்பாணம் ரெண்டு புதுசாக கட்டின வேண்டியது. இப்போ இந்த ஒழுங்கு எதிர்போமா இந்த குமாரசாமி வீதியா இந்த ஒழுங்கு இது கொஞ்சம் பெரிய ஒழுங்குலாம். இதில் நாங்கள் கொஞ்சம் தூரம் போய் காட்டிக்கொள்றோம். இதில் எல்லாம் வீடுகள் எல்லாம் வந்து கொள்றது பாருங்க. குறிப்பாக இது எல்லாமே வந்து மாணவர்கள் இருக்கிற வீடுகளாக தான் இருக்கும்.
இது அந்த கலர் போத்துல தண்ணி போத்தில் வச்சுக்கிறேன். தன்னுடைய காடி கொண்டு போறேன். நிறைய வீடு இதெல்லாம் இந்த வீட்டு போறாங்க. இதுக்கு இந்த ஒழுங்கு மாடி கட்டுவாங்க வாடகைக்காண்டி புது வீடு வந்து பாருங்க. மேல வாடகை கொடுக்கலாம். இந்த வீட்டை பாருங்க. 2 மாடி இது. எல்லாம் கட்டி நம்மளுடைய என்ன நல்ல ஒரு இதுக்கு வாடகை கொடுத்தா நல்ல ஓகே வருமானம். மேல இருக்கிறார்கள் வந்து ஓகே சோழி இல்லாத பிள்ளைகளை கொடுத்துச்சுன்னா ஓகே பிரச்சனை இல்லை. அதையும் குறிப்பா சொல்லிக்கிறாங்க. அப்ப அதால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் மாதிரி தான். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய புது வீடுகள் இதுக்கு இந்த குமாரசாமி இதுக்கு குமாரசாமி வீதி யாழ்ப்பாணம் நமக்கு போட்டு காட்டி கொடுறேன். நீங்க எல்லாம் நிறைய பில்டிங்குகள் வந்து வந்துருக்குது. நல்ல அகல மாதிரி வீடு. நான் 2 வீடு சேர்ந்துருக்கோம். 2 வீடு சேர்ந்துருக்கேன். அதான் என்ன தெரியல. ஒரே அளவுக்கு 2 வீடு கட்டிச்சுன்னா தெரியல. குறிப்பா அந்த கோலை எல்லாம் பிரிச்சு போட்டு கொடுப்பீங்க என்ன வாடகைக்கு. இதுக்கு ஒரு மெயின் ரோட் ஒன்று வருது. இதுல ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கு பாருங்க. ஓகே எப்படி நாங்கள் யூ-டர்ன் போடுவோமா? இங்கே வேற இங்கே போதும். நாங்கள் யூ-டர்ன் போட்டு கொண்டு திருப்பி ஏறுவோம். முன்னுக்கு போய் ஏறிட்டு அங்கே தொடர்ந்து கொள்கிறேன். ஓகே இப்போ நாங்கள் திருப்பி ஏறிட்டதில் ஒரு பிஓசி ஏடிஎம் இருக்குது. யூனிக்கு பக்கத்துலேயே ஒரு பிஓசி ஏடிஎம் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இடப்பக்கம் போக போகிறோம். இதில் வந்து யாழ் நகர முச்சக்கர வண்டி தரிப்பிடமா இதில் போய் கேட்குற கடைகள் இதில் காட்டி கொள்கிறேன். இதுவும் ஒரு நுழைவாயில் மேலே தான் அந்த கூட ஃபோட்டோ ஷூட்டுகளுக்கு பயன்படுத்துகிறேன். இந்த நுழைவாயில் நிறைய பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் மேக்கப் செய்கிற இடங்கள், மற்ற உடுப்பு கடைகள், சாப்பாடு கடைகள் அதெல்லாம் கூட வந்து கொண்டிருக்கும். பாருங்க இங்கே இந்த சேரன் மாங்காய் விற்கிறோம். மாங்காய்கள் விற்கணும். ஒரு நுழைவாயில் சயின்ஸ் இது நுழைவாயில் இருக்குது. பெண்களை பார்த்தோம்னா நிறைய மேக்கப் கடைகள், மற்ற இதுகள் பொம்மை டெடிபியர்கள் விற்கிறது எல்லாமே வந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் இதில் வேலை பக்கம் இடப்பக்கம் திருப்போம்மா. எங்கே போகுதுன்றதுல கைக்கால விட்டா இந்த எங்களை இப்போ இந்த வீடியோ எடுக்கணும். அங்காலயன் ரோட்டா? இங்காலயன் ரோட்டு அங்காலயன் ரோட்டு சும்மா காடி கொண்டு போகலாம் தானே. நடுவுக்கு ரெக்டானி இருக்குது. இங்கே கலைமகள் சமூக நிலையம். இது வந்து கந்தர் மடம் ஜாழ்ப்பாணத்துக்கு தான் வேறா. சும்மா கொஞ்சம் தூரம் உங்களுக்கு காட்டி கொள்றேன் பாருங்க. இங்கே கிராம உத்தியோகத்தரம் கந்தர் மடம் படம் மேற்கொண்டு சொல்லியிருக்குது. இங்கால ஒரு பெரிய மாடி வீடு வருது பாருங்க. உங்களுக்கு காட்டி கொண்டு போறேன் பாருங்க. இதே கோயில நாங்கள் அதில் புரசால அணைக்கிறோம். இதுல ஒரு பெரிய 2 வீடு வருது. இது நாங்கள் அங்காளி பக்கம் காட்டின வீடு பின்பக்கம் காட்டுறோம் போலடா. என்ன அந்த ரோடு போட்டான். இது என்ன ரோடு? முதலியார் வீதியும் குமாரசாமி வீதி அது என்ன பின்பக்கம் நினைக்கிறேன். இது அதுல வந்து 2 வீடு பக்கத்துல இருந்தது. முதல்ல வந்து நாங்கள் அப்படியே திருப்பியாதால வரலாம். இது வேறு இதை ஒழுங்கா போகுது பாருங்க. எங்க காட்டி கொண்டு போறேன். அதால வரலாம் நினைக்கிறேன். முதல்ல ஏறி திருப்பினா அதால வரலாம் நினைக்கிறேன். இல்ல போல வீடு வரைக்கும் தான் அந்த பாதை. யூ-டர்ன் போடுவோமா? ரோட்டு போகுது. இதுக்குள்ள விட இல்லாது. உள்ள இறங்க இல்லாது. ஓகே இப்படி நாங்கள் போய் எங்களை மிச்சத்தையும் காட்டி கொள்றோம். ஓகே இப்படி நாங்கள் வந்துட்டோம். இதில் பெரும்பாலும் ஒழுங்கையில காட்டி கொண்டு தான் போகிறோம். இது இருக்க சின்ன சின்ன ஒழுங்கைகள் அதுகள் எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டிருக்குது. ட்ரெயின் வர்ற நேரம் இல்லை போல. அதனால் வந்து ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருக்குது. கேர்ள்ஸ் ஹாஸ்டல். எங்களை போனோம்டா இதுக்கு அதுக்கு ஹாஸ்டல்கள் ரொம்ப இருக்கும். அதை விட நிறைய இதுகளை வந்து வீடுகளுக்கு வந்து பிள்ளைகள் நிறைய இருக்கும். வாடகை கெடுத்து பிள்ளைகள் இருக்கும். எங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் பாருங்க. இதில் வந்து நிறைய இதுகள் டென்டல் கேர்கள் நிறைய இதுகள் வருது. இப்போ நாங்கள் வேலை பக்கம் திருப்போமா. அநேகமாக இது வந்து கொக்குவில் ஏரியாவுக்கு வந்துட்டு நினைக்கிறேன்னு. இது A+ பிரியாணி அங்கேயுமே இருக்கு. A9 ரோட்லையும் இருக்கு. இதுலையும் இருக்கு. என்ன காட்டிக்கொள்கிறேன். நல்ல கார் எடுத்தா வெயிலுக்காக போகாம நிலக்காக சுற்றி போகலாம் பாருங்க. அது ஃபார்மசிகள் மற்ற உடுப்பு கடைகள் எல்லாமே வந்து கொள்ளும். இப்போ நாங்கள் இதுக்கு வந்து இங்கே கொக்கில் தைக்கிறதுகள்லாம் வந்து கொள்ளும். நாங்கள் அதில் முன்னுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கும். அதுக்கால விட்டோம்னா உள்ள அந்த அம்மா தேதிலையும் காட்டி கொண்டு நாங்கள் அது போகலாம் நினைக்கிறேன். வேற நீங்கள் இங்கே இலங்கை திறந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி திறந்த பல்கலைக்கழகம் இருக்குது. இதுக்காக அந்த கொக்கில் டேக் அது எல்லாமே லைனுக்கு கொக்கில் டேக் எல்லாமே வந்து கொள்ளும் பாருங்க. இங்கே இருக்கு
தொழில்நுட்ப கல்லூரி யாழ்ப்பாணம். இப்போ வந்து ஒழுங்கை காய்ப்பிருப்போமோ வேலை பக்கம் இருக்கிற ஒழுங்கை காலை இங்க வாங்க. இது நல்லூர் பிரதேச சபை என்ற அறிவித்தல் தான் போட்டிருக்கு. இதுல இந்த குப்பைகளை ரோட்ல போட்டு வச்சுக்கணும் பாருங்க. இது ஒரு முக்கியமான வீதி என்ன பிழை வீதி வந்து முக்கியமான வீதி. என்னத்துல முக்கியமானண்டா அதனால அதை சொல்லக்கூடாது. பீப்புள்ஸ் பேங்க் இருக்கு, பீப்புள்ஸுக்குரிய பேங்க் இருக்கு. இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் பிரச்சனை. நல்ல ஒரு உயரமா போயிடுது தானே, இதுக்காலே நாங்கள் போய்கொள்ளலாம். இல்ல சீமாந்தில் ஓட்டலாம் பைக்கில் குதிரை கிடக்கு. அதுல என்னது அளவு இல்லாம வந்து உயரமா போட்டாங்க. இதுல நிறைய இதுக்கு தான் கூட அந்த பிள்ளைகள் வாழைக்கிறதுக்கு ரூமுகள் இருக்கும். அதை விட இதுக்கு தான் நிறைய பிள்ளைகள் சந்திக்கிற இடங்களும் இருக்கு. வேணா மீட்டிங் பாயிண்ட் பின்னேரங்கள்ல வந்தா தெரியும், வீரர்களை விட்டா தெரியும். ஜோடி ஜோடியாக நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. காடுகள் பாருங்க. ஓகே, இப்படியே வந்து நாங்கள் இப்ப நேராக போனா நாங்கள் இதுக்கு போய்க்கலாம் மெயின் ரோடு. இப்ப நாங்கள் இதுக்கு இடப்பக்கத்துல போவோம். இதெல்லாம் அங்கே அம்மாச்சி இருக்கு, அஞ்சு இருக்கு அம்மாச்சி. இப்போ இதில் அம்மாச்சி இருக்கு பாருங்க. நிறைய பேர் இருந்து சாப்பிடணும் அம்மாச்சியில். நேரையும் போனால் ஹோல்கள் இதெல்லாம் வந்துட்டு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் கூட பரமேஸ்வரா கல்லூரி 6ஆம் ஒழுங்கையா. அதான் பிரச்சனை. குறிப்பா வந்து இதுகள் வந்து எல்லாமே பல்கலைக்கழக மாணவர்கள் தங்குற இடங்கள். அந்த அண்ணாவோட சந்திச்சு காய்ச்சிருந்தாங்க. டென்மார்க்கோ சுவிஸோ ஏதோ ஒன்று தான் நினைக்கிறேன் பாருங்க. நாங்கள் இதுக்கால போய் வந்து திருப்பி மெயின் ரோடு கேறிக்கொள்ளுவாங்களா சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. எல்லாம் வீடுகள் எல்லாம் வருது. மழை ஹாஸ்டல் எல்லாம் வருது நினைக்கிறேன். மழை போக இந்த புஸ்த பாருங்க. திருநெல்வேலியாங்க. இப்போ வந்து அந்த கேம்பஸ் இந்த கிரவுண்டு எல்லாம் வருவாங்க. பக்கம் தேவாலய வீதி நல்ல ஹாஸ்டல்கள் வருது. நாங்கள் நேராக போய் கொள்ள போறோம். இல்ல மரம் போட்டு இதை கிளப்பி வச்சுக்கேன். இங்கால வந்து இது கொப்பில் ஸ்டேஷன் தானே, ஸ்டேஷன் இருக்குது. நிக்கிறீங்களா இல்ல வந்து சில நேரம் ஏறுறது உங்க 5G டவரும் கிடக்க பரவாயில்ல. இங்க கொக்குவில் இந்து மயானமா இது கொக்குவிலுக்கு தான் தானே உள்ள மரங்களை பாருங்க. பக்கத்துல கொஸ்டல் பதிலே இந்து மயானம். இது என்ன இந்த இல்ல கொஸ்டல் பதிலே இந்து மயானம் நிலைமை. இரவு அந்த இது மேல சிவலிங்கா படம் மேல தான் தட்டை சரி. இங்கே வந்து பார்த்தா கிரவுண்ட் ஏதோ இருக்கு அன்னைக்கு மைதானம் ஏதோ. அதுல போட் போட்டு உங்களை காட்டுக்கிறேன். யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா பிளே கிரவுண்டா அந்த மைதானம் உள்ள இருக்குது. அது இப்படி நாங்கள் போய் ஏற்றிட்டு போய் வேலை பக்கம் போய் இப்படி நாங்கள் காணொலி நிறைய செல்வோம். பெரும்பாலும் காட்டிட்டோம். காணொலி வந்து நல்ல லோங்கா போயிட்டுது. முடிஞ்சது. நாங்கள் போய் மெயின் ரோட்ல ஏறிட்டோம். வெள்ளக்கை பக்கம் திரும்பிட்டு காணொலியை நிறைவு செய்து கொள்ளுவோம். அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்லாம் இருக்குன்னு விட்டிய பக்கம் வந்து பாருங்க. வெள்ளக்கை பக்கம் நல்லா பாருங்க. நல்லா ஃபுல்லாகவே கேம்பஸ் கட்டுறாங்க. எங்களை அந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி வரும். இங்கால மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி வரும். கன்வகேஷனுக்கெல்லாம் இதால தான் உள்ள வர்றவன். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி பிடிக்கும். அப்பையில இருந்து இந்த இன்ஜினியரிங்ல பயாலஜி படிக்கணும்னு ஆசை. அதான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி பிடிக்கும். வேற யாரும் உள்ள விட மாட்டேன். ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்ஸ் 1970 இதெல்லாம் பார்மசிஸ்ட் அதெல்லாம் படிக்கிறேன். நர்சிங் பார்மசிஸ்ட் அதெல்லாம் மெடிசன் பேரும் எல்லாம் சம்பந்தமான எல்லாம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி தான் சொன்னேன். வீடுகள் வருது. இதற்கெல்லாம் இந்த ஒழுங்கையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே போய் காணொலியை போட்டு வந்தோம். நாங்கள் அதில் போய் நேராக போய் உங்களுக்கு இன்டர்வியூ செய்து சொல்கிறேன். அந்த ஐயாண்ட வீடு மிஸ் ஆகிருந்தால் அதை எனக்கு கால் பண்ணி கதைப்பார். அதே இருந்தால் நான் அவருக்கு பிறகு தனி எடுத்து நான் அந்த காணொலி அவற்ற இடங்களை மட்டும் காட்டி அவருக்கு மட்டும் தனியாக அனுப்பி கொள்வேன். அவர் பார்த்து அதுதான் அதில் சர்ச் பண்ணி கூகுள் மேப்லேயும் பார்த்தோம். அதில் காட்டையில் நான் ஃபஸ்ட் உங்களுக்கு அப்படி ஐயா மிஸ் ஆனால் கால் பண்ணுவார். நான் அதை பார்த்துக்கொள்றேன். அதை அப்படியே போனோம்னா திருநெல்வேலி சந்தைக்கு போகலாம். முடிப்போம் காணொலியை. சரி, ஓகே, நாங்கள் சுற்றி காட்டிட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி இருந்தேன்னு சொல்லிக் கொள்ளுங்க. இந்த காணொலி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம கரன்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஜெஃப்னா 2 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பாய்.